தெரிந்து கொள்வோம். இந்த பகுதியில் திணை பற்றி நம்ம பார்க்க போறோம். உலகில் உள்ள அனைத்து பொருள்களையும் உயர்திணை, அஃறிணை என பகுக்க முடியும். அது என்ன உயர்திணை, அஃறிணை? எடுத்துக்காட்டுகளை பார்க்கலாமா? உயர்திணை மக்களை குறிப்பது உயர்திணை. எடுத்துக்காட்டு: அம்மா, வளவன், மகிழினி. அஃறிணை மக்கள் அல்லாத உயிருள்ள பொருள்கள், உயிரற்ற பொருள்கள் அனைத்தையும் குறிப்பது அஃறிணை. எடுத்துக்காட்டு: வீடு, மரம், ஆடு. இப்போ உயர்திணை, அஃறிணை இரண்டும் உங்களுக்கு புரிஞ்சது தானே? உங்களுக்கு தெரிந்த பொருள்களையும் மனிதர்களையும் எவையெல்லாம் உயர்திணை, எவையெல்லாம் அஃறிணைன்னு வகுப்புல விளையாட்டா சொல்லி பாருங்க பார்க்கலாம்.